அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு தரு. தரு என்றால் மரம் என்று ஒரு பொருள் உண்டு. காரணம், மரம் என்னவெல்லாம் தருகிறது. முதலில் நிழல், குளுமை, இலை, கிளை, மரப்பலகை, பூ, காய், கனி என நமது கண்ணுக்கு தெரிந்து இவைகள். நம் கண்ணுக்கு தெரியாமல் மண்ணரிப்பு, ஆக்சிஜன், உரம், நிலத்திற்கு வளம் என்றும் மரத்தை கொண்டு தயாரிக்கும் பொருட்கள் என எவ்வளவு வகையான உதவிகளை மனிதனுக்கு தருகிறது. காடு, காட்டின் வளம் என சொல்லிலடங்கா வளங்களை தருகிறது. மேலும் சில வகை மரங்கள் தெய்வ வழிபாடு முறைகளில் பல வகைகளில் உதவுகிறது. மருந்து, மருத்துவம் என ஏகப்பட்ட உதவிகள். மேலும் நாம் மனதார ஒரு மரத்திற்கு, ஏன் துளசி செடிக்கே என்று எடுத்துக்கொண்டாலும் நாம் நீர் ஊற்றி ஏதேனும் நற்காரியங்கள் நலமுடன் செயல்பட்டு முடிய வேண்டும் என மனதில் எண்ணி நினைத்து வேண்டினால் அவை நமக்கு வரமும் அளிக்கிறது. வேண்டுவதை தருவதால் தரு என பெயர் பெற்றது என புத்தகங்களின் வாயிலாக அறிகிறோம். மரம் என்பதில் பல வகை. அவற்றின் தன்மை, பலம், அழகு, பூ, காய் என ஒவ்வொரு மரத்திற்கு ஒவ்வொரு விதம் என உருவம் முதல் பூ வரை பல விதம். கடவுளின் படைப்பால் தாவரங்கள் முதல் மனிதர் வரை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம்தான். இப்போது மரத்தின் தன்மைக்கு தகுந்தபடி நாம் வளர்ப்பு முதல் வேறுபடுகிறது. அதற்கு தகுந்தபடி நாம் வளர்ப்பது போல் மனிதர்களின் தன்மைக்கு ஏற்ப நாம் வாழ்ந்து வந்தால் அதிகப்படியான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ராமனின் வாழ்க்கை ஓர் உன்னதமான உதாரணம். எவ்வளவு சோதனைகள் வந்தபோதும் அவற்றை சூழலுக்கு ஏற்ப வேகம், நிதானம் என வேகத்தையும் விவேகத்தையும் காட்டி சமாளித்தார். மேலும் தன்னை குறை கூறிய மக்களுக்கு தகுந்த விளக்கத்தை உடனே கொடுக்கவில்லை. பொறுத்திருந்து தவறான கருத்துக்களையும் தவறு என உணர வைக்கவும் சற்று சமயத்தை, சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்து அதற்கு பதிலளித்தார். இப்போது நேரம் சரியில்லை, இது நமக்கு கடுமையான தருணம் என்ற போதும் நாம் நமது பணியை செய்ய தொடங்க ஆரம்பிப்போம். காரியம் அதன் வழியில் சென்று நன்மையில் முடியும் என்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நேரம் சரியில்லை என்று செயல்படுவதை நிறுத்திவிடுகிறோம். காலம், நேரம் சரியில்லை என்றால் நிதானமாக, கவனமாக செயலாற்ற வேண்டும் என்பதே பொருள். இப்போது நாம் ஒரு மரத்தையும் சற்று கவனித்து வந்தால் படர்ந்து வரும் செடியை நாம் சிறிது வெட்டிவிட்டு சரி செய்தால் மீண்டும் வரவேண்டாம் என்று கட் செய்யப்படும் பகுதிக்கு அச்செடி வளராது, ஒதுங்கிவிடும். இதை நன்கு கவனித்து பார்த்தால் நன்கு புரியும். கடவுளின் படைப்பில் சாதாரண விருட்சம் எப்படி புரிந்து நடக்கிறது. ஆனால் மனிதரின் ஆறறிவு வளர்ச்சியில் ஒருவரை நாம் புரிந்து கொள்வதில் எவ்வளவு பிழைகள் செய்கிறோம். மனம் என்பது அன்பு நிறைந்தது. அன்பு என்று எடுத்தாலோ கொடுத்தாலோ குறையாது. ஆனால் நாம் இந்த அன்பு செலுத்துவதிலேயே பல பாகுபாடுகளை காண்கிறோம். தாவரத்தின் நற்குணம் போல் நாமும் நம்மை எங்கு, எப்படி என உணர்ந்து புரிந்து நமது வாழ்வை செப்பனிட்டு வாழ்ந்தால் மிகவும் சிறப்பான வாழ்வை வாழ முடியும். எல்லோரோடும் இணைந்து ஒற்றுமையாக வாழவும் முடியும். எனவே நாம் மனமறிந்து செயலாற்றுவோம், மற்றவரை புரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.